மயமுடுகு நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். தரமற்ற நிலக்கரி நஷ்டத்திற்கு மக்களின் வரி செலுத்த வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி. பெண் போலீஸ் உத்தியோகத்தர் பாடசாலை மாணவன் தகாத தொடர்பு, வீடியோவால் சர்ச்சை. கோட்டபாயவின் ஆலோசனையில்லா சஹ்ரானுக்கு குண்டுகள் வழங்கப்பட்டன, பல திடுக்கிடும் தகவல்கள். சுரேஷ் சாலை இலங்கைக்கு ரகசியமாக படகில் வந்து சென்றாரா? சரத் வீரசேகர கிளப்பும் சர்ச்சை. உறக்கத்தில் இருந்த குடும்பத்திற்கு கோடாரியால் வெட்டி படுகொலை, வெளியான தகவல். சுரேஷ் சாலை கைது, பிள்ளையான் கொடுத்த வாக்குமூலத்தால் நாமலுக்கு இருக்கும் பிடி. வழக்கறிஞர் மற்றும் மனைவி படுகொலை, கைதான முன்னாள் கடற்படை வீரரின் அதிர வைக்கும் தகவல்கள். படகில் இருந்த இளம்பெண்ணின் சடலம் மீட்பு தொடர்பான விரிவான செய்திகள். தரமற்ற நிலக்கரி நஷ்டத்திற்கு மக்களின் வரி செலுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். விசேட கூற்றி முன்வைத்து நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை முன்வைத்துள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதி தொடர்பான தகவல்களை ஐக்கிய மக்கள் சக்தி வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து அரசாங்கத்தின் பொறுப்புள்ள தரப்பினர் இப்போது மக்கள் முன்பாக அந்த நிலக்கரி தரமற்றது என கூறி வருகின்றனர். இந்த தரமற்ற நிலக்கரி இறக்குமதியால் மின் உற்பத்தி செயல்முறை உரிய செயற்திறனை காட்டாது காணப்படுகின்றது. இந்த தரமற்ற நிலக்கரி பயன்பாட்டால் உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படும் போக்கு அதிகரித்துள்ளது. இதனால் உருவாகும் சாம்பல் அளவு 2 மடங்காக அதிகரித்து இருக்க வேண்டிய 11-15% என்ற அளவிலிருந்து 21% வரை அதிகரித்து காணப்படுகின்றன. இந்த சாம்பல் வெளியேற்றத்தால் சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது. எதிர்வரும் 2-3 மாதங்களில் மேலும் 15 முதல் 16 நிலக்கரி கப்பல்கள் இறக்குமதிக்கு கொண்டுவரப்படவுள்ளன. 2009ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தின் 30வது பிரிவின்படி வினைத்திறனான மின் உற்பத்தி மூலம் மின்சார நுகர்வோரிடம் கட்டணம் அறவிட முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக மின்சார நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும். இந்த தரமற்ற நிலக்கரியால் ஏற்படும் நஷ்டகரமான ஒழுங்கீனமான மின் உற்பத்தி காரணத்தால் ஏற்பட்ட பெரும் நிதி நஷ்டத்தை நாட்டின் சுமார் 75 லட்சம் மின் நுகர்வோரிடமிருந்து அறவிட அரசாங்கத்திற்கோ பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கோ எந்த வகையிலும் முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். கல்கிச போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டு பொன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கும் 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவருக்கும் இடையில் நிலவியதாக கூறப்படும் காதல் தொடர்பு குறித்து விசேட போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த பெண் போலீஸ் உத்தியோகத்தர் கல்கிச போலீஸ் நிலையத்திற்கு இணைக்கப்படுவதற்கு முன்னர் ஆங்குலான போலீஸ் நிலையத்தில் பணியாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொரட்டுவ போலீஸ் குடியிருப்பில் தங்கியிருந்த போதே குறித்த மாணவருடன் காதல் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். இந்த காதல் தொடர்பு மற்றும் அவரது நடத்தை குறித்து சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சில வாரங்களுக்கு முன்னர் அவர் கல்கிச போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருமணமானவரான போலீஸ் உத்தியோகர்களுக்கும் மாணவருக்கும் இடையிலான காதல் தொடர்பு வீடியோ காட்சி ஒன்றின் மூலம் அம்பலமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் குறித்து போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU முட்லர் தெரிவித்துள்ளார். கோட்டபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டுவர திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சதி திட்டம் ஒன்று இருந்ததாக இன்று வரை ஒரு சந்தேகம் இருக்கின்றது. இந்த சதி திட்டத்தின் அடிப்படையில் அக்காலத்தில் உருவாக்கப்பட்டு இனமத மோதல்களின் பின்னணியில் கோட்டபயவுக்கு நெருக்கமாக இருந்த மூவர் அதன் கள செயற்பாடுகளை முன்னெடுத்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவர்களில் ஒருவராக அக்கால ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய கபிலகெந்த விதாரண மற்றொருவர் கோட்டாவின் நெருங்கிய சகா சுரேஷ் சாலை. இவர்களின் கருத்தியல் வழியாக தனி தீவிரவாதம் தொடர்பான நிபுணர் என அறிமுகப்படுத்திக் கொள்ளும் கனடாவுக்கு சில தடை செய்யப்பட்ட ரொஹான் குணரத்னவும் இந்த திட்டத்தில் இருக்கின்றார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல் விசாரணையில் சாலை சாட்சி கூண்டில் அல்லாது குற்றவாளி கூண்டில் இருக்க வேண்டும் என பல தரப்புகள் வலியுறுத்தி வந்துள்ளன. சாலை தொடர்பான முக்கிய சாட்சிகள் தற்கொலை தாக்குதல்தாரி சஹ்ரானின் மனைவியின் வாக்குமூலத்தில் வெளிப்படையாக தெரிவிக்கப்படுகின்றது. அபுஹிந்த் என்ற பெயரில் சஹ்ரானுடன் தொடர்பில் இருந்த சுரேஷ் சாலே மற்றும் ஜனாதிபதி ஆணைக்குழு மற்றும் விசாரணைகளில் சந்தேகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
சாக்ரானில் உள்ள கும்பலுக்கு 2010 முதல் பாதுகாப்பு அமைச்சின் ரகசிய கணக்குகள் மூலம் நிதி உதவி மற்றும் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் வழங்கப்பட்டன. தற்கொலை தாக்குதலுக்கான வெடிப்பொருட்கள், இலக்கு இடங்கள் மற்றும் திகதிகள் ஆகியன கோட்டபய ராஜபக்ஷ அறிந்தே அனுப்பப்பட்டுள்ளன. சலே மற்றும் ரொஹான் குணரத்ன கும்பல் சிறிசேனவின் நம்பிக்கைக்குரியவரான நிலந்த ஜெயவர்தனையை பயன்படுத்தினர். நிலந்த மூலம் அவர்கள் சிறிசேனவுக்கு ஒரு வாக்குறுதியை அளித்தனர். அதாவது, தாக்குதல் வெற்றி பெற உதவி செய்தால் அதனை தொடர்ந்து ஏற்படும் குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் கோட்டபய அரசாங்கத்தில் நிரந்தர பிரதமராக சிறிசேன நியமிக்கப்படுவார். சலே கொடுத்த கயிற்றை விழுங்கிய சிறிசேன ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்பு தந்திரமாக இந்தியாவிற்கும் பின்னர் சிங்கப்பூருக்கும் சென்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது நடவடிக்கை அரசாங்கத்தின் மற்றொரு ஏமாற்று வேலை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கர்தினாலையும் கத்தோலிக்க திருச்சபையையும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்ற இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையாகவே சுரேஷ் சாலே கைதினை நான் கருதுகின்றேன். மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இதுபோன்ற ஏமாற்று வேலைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதற்கான காரணம் தங்களுக்கு தெரியாது என்று போலீசார் கூறுகின்றனர். ஒரு காரணம் காணப்படுகின்றது. இதுதான் பிள்ளையானின் முன்னாள் ஊடக செயலாளரான ஆசாத் மௌலானா என்ற நபர் ஷரல் ஃபோ ஊடகத்தின் 2018 ஆண்டு சாலே சஹ்ரானி தனிப்பட்ட முறையில் சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பில் அவர் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது கூறப்பட்டது, இந்த நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு கொண்டு சென்றால்தான் கோட்டபய ஜனாதிபதியாக முடியும். நாம் அறிந்திருப்பது போல சேனல் 4 என்பது இராணுவத்திற்கு எதிரான பொய்யான குற்றச்சாட்டுகளை முழுமையாக முன்வைக்கும் ஊடகம். அதனால் தான் சாலே அவர்கள் கைது செய்திருக்கலாம் என்று சிலர் கருத்துக்கின்றனர். சுரேஷ் சாலே என்ற அந்த உளவுத்துறை அதிகாரி 2014 டிசம்பர் முதல் 2018 டிசம்பர் வரை மலேசியாவில் இலங்கை உயர் ஸ்தானிகாரத்தில் பணியாற்றினார். 2019 ஜனவரி 3ஆம் தேதி முதல் 2019 டிசம்பர் வரை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் இருந்தார். அதாவது அவர் இலங்கையில் இருக்கவில்லை. அப்படியானால் இலங்கையில் இல்லாத சாலே எப்படி சஹ்ரானை சந்திக்க முடியும்? இலங்கைக்கு ரகசியமாக படகில் வந்து சென்றாரா என்ற கேள்வி எழுகின்றது. அப்படிப்பட்ட உளவு அளவிலான நபர்கள் இலங்கையில் இருப்பதாக யாரும் நம்ப மாட்டார்கள் என்று தெரிகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோடாரியால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று புதன்கிழமை அதிகாலை கம்பஹா மல்வத்து கிருப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவத்தில் உயிரிழந்தவர் பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இருவருக்கிடையே ஏற்பட்டு தனிப்பட்ட தகராறு காரணமாக இக்கொலை இடம்பெற்றுள்ளது என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் தனது வீட்டின் மற்றொரு அறையில் உறங்கிக் கொண்டிருப்பவரை கோடாரியால் தாக்கி இந்த கொடூர கொலையை புரிந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ரத்னபுரி பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் மல்வத்து கிருப்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் கடந்த கால அரசியலை பெரும் கேள்விகளுக்குள்ளாக்கியிருக்கும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் மர்ம மொழியாக இருந்ததாக கருதப்படும் முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மீதான புலனாய்வு விசாரணைகள் தீவிரமடைந்துள்ளன. ராஜபக்சாக்களின் அரசியல் மீள்வருகைக்காக இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டதா என்ற சந்தேகங்களுக்கு மத்தியில் நாமல் ராஜபக்சவுக்கும் சட்டப்பிடி இருக்க தொடங்கியிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் மறைக்கப்பட்ட கொடூரமான உண்மைகள் வெளியிடுவது ராஜபக்ஷ அதிகார வர்த்தகத்திற்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆக்குரேகுட வழக்கறிஞர் கயான் புத்திக மல்லவாராச்சி மற்றும் அவரது மனைவி நிரான்சலா ஆகியோரை சுட்டுக் கொண்ட சம்பவத்தில் 2வது துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை வீரர் தென் மாகாணத்தில் கிட்டத்தட்ட 20 கொலைகளில் தொடர்புடையவர் என்று மொனராகலை தலைமையக காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் கடற்படை வீரருடன் மறைந்திருந்த மேலும் 2 சந்தேகத்திற்குரிய பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென் மாகாணத்தில் சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல் தலைவராக கருதப்படும் கரந்தனிய சுத்தாவுக்கு முக்கிய துப்பாக்கிச்சூடு நடாத்தியவராக முன்னாள் கடற்படை வீரர் செயல்பட்டுள்ளதாகவும் தற்போது துபாய்க்கு தப்பிச் செல்ல முயன்றுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது.
ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியின் கூற்றுப்படி சந்தேகத்திற்குரிய முன்னாள் கடற்படை வீரர் கடந்த சில ஆண்டுகளில் தென் மாகாணத்தில் 14 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை பதிந்துள்ளார். சில சந்தர்ப்பங்களில் இந்த துப்பாக்கிச்சூடுகளில் ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 பேர் இறந்துள்ளனர். கொலை சம்பவத்தில் முதலில் துப்பாக்கிச்சூடு நடாத்தியதாக சந்தேகிக்கப்படும் முன்னாள் கடற்படை வீரர் சில நாட்களுக்கு முன்பு ஹோமாகம பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேகத்திற்குரிய முன்னாள் கடற்படை வீரர் தான் கொன்ற பலரின் பெயர்கள் தனக்கு தெரியாது என்றும் கரந்தனிய சுத்தா கொடுத்த கொலை ஒப்பந்தங்களை எந்த தயக்கமும் இல்லாமல் நிறைவேற்றியதாகவும் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளார். காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளபடி கரந்தனிய சுத்தா இந்த கொலைகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை தனக்கு கொடுத்ததாகவும் வழக்கறிஞரையும் அவரது மனைவியையும் கொள்ளும் ஒப்பந்தத்திற்காக 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களிடமும் நடாத்தப்பட்ட விசாரணையில் நேற்று முன்தினம் அதிகாலை மொனராகலையில் இருந்து மன்னாருக்கு புறப்பட்டு மீனவர்கள் போல் மாறுவேடமிட்டு படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற பிறகு அங்கிருந்து துபாய் செல்லவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். சந்தேகத்திற்குரிய முன்னாள் கடற்படை வீரர் வேறொரு பெயரில் தோன்றியிருந்தார். மேலும் இதற்காக தயாரிக்கப்பட்ட போலி தேசிய அடையாள அட்டையும் காவல்துறை காவலில் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்கிச காவல் பிரிவின் ரத்மாலனி பகுதி கடற்கரையில் கைவிடப்பட்ட மீன்பிடி படகில் இருந்து இளம்பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்று முன்தினம் மதியம் குறித்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் ரத்மாலனி பகுதியைச் சேர்ந்து 24 வயதுடையவர் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண் சந்தேகத்திற்கிடமான முறையில் இறந்திருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் கல்கிசி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரியவந்துள்ளது. இத்துடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.